ஹாய் அன்வீஸ், இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு சவுத் இந்தியன் பிக் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பண்டிகைக்கு ஒரு சமமான ஒரு பண்டிகைக்கு தான் நம்ம இன்னைக்கு கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்தியூர்ல இருக்க குருணாசாமி கோயில் பண்டிகைக்கு தான் நம்ம இப்ப கிளம்பியிருக்கோம். இன்னைக்கு வந்து மறுபூசைன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை நடக்கும் இந்த பூசை. அன்னைக்குதான் பெரிய தேர் கோயில் வீட்டுல இருந்து வனத்துக்கு போகும். இன்னைக்கு நம்ம அந்த தேரை பாக்குறதுக்கு தான் கிளம்பிட்டோம். எங்க பாய்ஸ் எல்லாம் எவனும் வரல, நம்ம ஒருத்தன் தான் வந்திருக்கான். பாருடா கேமராவை மறைஞ்சு மறைஞ்சு பொட்ட பிள்ளையாட்ட மறைஞ்சிட்டு இருக்க. இவனோட தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். வாங்க கிளம்பலாம். இந்த கோயிலுக்கு ஈரோட்லேருந்து தனியாக ஸ்பெஷல் பஸ்ஸும் விட்டுட்ருக்காங்க. நீங்கள் அந்தியூர் வந்துட்டிங்கன்னா கூட அங்கேருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் இருக்குது. என்விஸ் பாருங்கள், இங்கேருந்து தான் அந்த கோயில் தேர் கிளம்பியிருக்கு. அந்த சின்ன சின்னதாக குட்டு கட்டி வச்சுருக்காங்கல்ல, அங்கேருந்து தான் அந்த கோயிலுக்கு போகிற தேர் இங்கேருந்து தான் கிளம்பும். நம்ம வரத்துக்கு முன்னாடியே தேரை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம போய் தேரை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுதான் குருநாதர் தேர் வைக்கிறது. அந்த நேர் பெருமாள் தேர். அந்த சின்னதாகிறது காமாட்சி அம்மன் கோயில் சாமி தேர் வைக்கிறது. இதுதான் குருநாதர் கோயில் வீட்டு கோயில். இங்கேருந்து தான் தேர் கிளம்பும் வனத்துக்கு. நம்ம தேரை பார்க்க கிளம்போம். வாங்க. என்விஸ் இங்கே பாருங்கள், ரோடு 2 சைட்லையும் கடை வீதி பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. கடையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னும் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இருக்க மாட்டேங்குது கோயிலுக்கு. தூரி கடை வீதி இதிலேருந்து வனத்துக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. தேர் 1.5 கிலோமீட்டரோட ட்ராவல் பண்ணுது. மக்களே அங்கே பாருங்கள், தேர் போயிட்டுருக்கு. நம்ம தேர்கிட்ட வந்துட்டோம். நெருங்கிட்டோம். பாருங்க, ராட்டினம் தூரி எல்லாம் பயங்கரமா இருக்கு. ராட்டினம் தூரி எல்லாம் இந்த டைம் நிறைய போட்டிருக்காங்க. போட்டெல்லாம் பார்க்குற இடத்தெல்லாம் வச்சிருக்காங்க. இப்பயே ஒரே கூட்டமா இருக்கு. இன்னும் போக போக பயங்கரமா இருக்கும் போல. நிறைய தூரி எல்லாம் வந்திருக்கு. என்விஸ் அது பாருங்கள், தேர் நிற்கிறதுனால பின்னாடி எல்லாம் டிராஃபிக் ஆயிடுச்சு. நம்மளும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். எட்டும் வரைக்கும் பாருங்கள், தலை மட்டும்தான் தெரியுது. கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் செம்ம க்ரௌடாக இருக்குது. பாருங்கள் இதில் என்விஸ் இதுதான் முதல் கிளம்பும் கோயிலேருந்து வனத்துக்கு போகிறப்ப. இந்த தேர் தான் காமாட்சி அம்மன் தேர். இந்த தேருக்கு பின்னாடியே ராமர் தேருக்கு கிளம்பும். ஃபஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி போய் முதல்ல ரீச் ஆகிறது இந்த தேர் ரீச் ஆகும். ரெண்டாவது ராமர் தேர். பாருங்கள், இதுதான் ராமர் தேர். பாருங்கள், இது 2வது தேர். இது மொத்தம் 3 தேர். இதில் ராமர் தேர், பெருமாள் தேர், அப்புறமா தான் குருணாசாமி தேர். 2வது தேர் பெருமாள் தேர். இது எவ்வளோ ஹைட் இருக்குன்னா 42 அடி இருக்கும். குருணாசாமி தேர் மொத்தம் 45 அடியாக இருக்கும். எங்க தள்ளுது பாத்தியா யாபி? ஹாய் என்வைஸ், இதுதான் குருநாதர் தேர். பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. தேரே இவ்வளோ பெருசாக இருக்குது. பார்த்துங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஒரு பக்கமாக சாடுது தேர். பயங்கரமாக இருக்கு மக்களே. பாருங்க, தேர் தூக்குன பாய்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. இவங்க தான் என்னோட 12th வரைக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. ஹாய் என்விஸ், பாருங்க, இதுதான் குருணாசாமி கோயில் தேர் வனம். இப்போ காமாட்சி அம்மன் கோயில் தேர் வந்துருச்சு. காமாட்சி அம்மன் தேர் பின்னாடி நின்றுருக்கு. பாருங்க, தேர் வந்துருச்சு. இன்னும் 2 தேர் வந்துட்டு இருக்கு. பெருமாள் தேரும் குருணாசாமி தேரும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. தேர் இந்த இடத்துல இருந்து தான் 3 தேரும் ஒட்டுக்கா போகும். இன்னும் தேர் இறக்குற இடம் வரல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கு. பாய்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்ல.
என்விஸ் பாருங்க, கோயில் பயங்கரமா கூட்டமா இருக்கு. கியூ எல்லாம் செம கூட்டம். நம்ம போய் இங்கிருந்தே சாமி பார்த்து கும்பிட்டுக்கலாம். ஏன்னா கூட்டத்துல நம்மளாம் நசுங்கிடுவோம். பாருங்க, கியூ எல்லாம் வரிசையில மக்கள் வந்து சாமி தரிசனத்துக்காக போயிட்டே இருக்காங்க. பயங்கர கூட்டமா இருக்கு பாருங்க. மக்களே, 9 மணிக்கு எடுத்த தேர் இப்போதான் 2 மணிக்கு தான் வந்து வனத்துக்கே வருது. அதுவும் பெருமாள் தேர் தான் வந்திருக்கு. இன்னும் வந்து குருநாதர் தேர் வந்து இன்னும் பாதி தூரம் கூட வரல போல. கண்ணு தூரம் வரைக்கும் பாருங்க, கூட்டம் பயங்கரமா இருக்கு. இப்போதான் கூட்டம் பயங்கரமாயிட்டே இருக்கு. என்வைஸ் இங்கே பாருங்க, ஒரு மலை வந்து சகதியாக இருக்குது. 2 தேர் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு தேர் வந்து வரவே இல்லை. இங்கே பாருங்க, எல்லாம் பயங்கர சகதியாக இருக்குது. செம்ம மலைங்க. இன்னும் ஒரு தேர் வரவே இல்லை. குருநாதர் தேர் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. நிறுத்தி வச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. கூட்டமெல்லாம் அப்படியே இப்போ தான் கடைக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. பொந்துக்குள்ளேருந்து பெருச்சாளி வெளியே வர மாதிரி கூட்டம் திப்புன்னு வெளியே வந்துட்டு இருக்குது. பாருங்க, கடைசியாக குருநாதர் தெரு வந்துடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 3:45, 4 மணி ஆயிர மாட்டேங்குது சாமி வந்து அந்த இடத்துல இறக்கி வைக்கிறதுக்கு. இப்போ தான் வந்திருக்கு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மக்கள் என்விஸ் பாருங்க, ஒரு வழியாக வந்து குருநாதர் தெரு வந்துடுச்சு. பாருங்க, பசங்களாம் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. பயங்கர கஷ்டப்பட்டு தான் தேர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்க, எல்லாம் சேரு சகதின்னு பார்க்காம போயிட்டு இருக்கு. சரி, தேர் தூக்கிட்டு வேகமாகவும் போக முடியாது. ரீச் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு தேராக போயிட்டு குருநாதர் தேர் வந்து முன்னாடி போகும். ஃபஸ்ட்டு தேர் பாருங்க, பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. கடைசி குருநாதர் கோயில் அப்படியே மழை பெஞ்சு பயங்கர சகதியாக இருக்குது. பட் அப்போவும் வந்து அந்த தேரை வந்து கொண்டு வந்து கோயில் சேர்த்துவோம், வனத்துக்கு வந்து சேர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பக்தர்கள் வந்து அதை கொண்டு வந்துட்டுருக்காங்க. பாருங்க, சேர் வந்து இவ்வளோ சேரில் இருந்தாலும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த இடத்த கொண்டு வந்துட்டுருக்காங்க. கொண்டு வந்து இந்த இடத்துல தான் வைப்பாங்க. சாப்பாடு போடுவாங்க போல. எல்லாம் நான்வெஜ் பிரியாணி போட்டுருக்காங்க. அதுக்கே கியூ வந்து கூட்டம் பயங்கரமா இருக்கு. நாங்க வந்து சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கியூ பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதோட எண்டுன்னு நினைக்கிறேன். நம்மளும் அந்த கியூல போய் ஐக்கியமாயிரலான் இருக்கோம். பயங்கரமா கியூ கடைசி வரைக்குமே இருக்கு. அந்த கியூல போய் நம்மளும் ஒரு ஆளா ஐக்கியமாயி பிரியாணி சாப்பிடலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ.
என்விஸ் இங்க பாருங்க, நம்ம கண்டென்ட் ஒண்ணு எடுத்துட்டு இருந்தோம்னு பார்த்தா அண்ணன் நம்மளையெல்லாம் கண்டென்ட்டா மாத்திட்டு இருக்கிறாரு. என்விஸ் பாருங்க, தேர் வந்து கடைசியா அந்த ரீச் ஆகிற இடத்துக்கு வந்துருச்சு. பயங்கர கூட்டமா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுட சுட பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆவி பறக்க அண்டால ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க பாருங்க, ஒரு அண்டால தம் போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் நான்வெஜ் பிரியாணி தான், பட் என்னன்னு தான் தெரியல. மட்டனா சிக்கனானு போய் க்ளோஸ்ல பார்த்தா தான் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி வராது, மாத்த முடியல. ஆவி பறக்க பிரியாணி வந்து சுட சுட தம் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பாத்திரம் வந்து காலி ஆயிடுச்சு போல, ஒரு அண்டா இன்னொரு அண்டாவில் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பறக்குது தம் போட்டனால் பாருங்க, பயங்கரமா நம்மளை தாக்கிட்டு இருக்கு. பாருங்க, அண்ணனுங்க எல்லாம் வாரி வாரி வழங்கிட்டு இருக்காங்க பிரியாணிய. என்விஸ் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்து 3 தேரையும் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டாங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் தேர் இறங்கினதுக்கப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் வந்து அவுத்துட்ருக்காங்க உள்ள அந்தந்த சாமிகிட்ட கொண்டு போய் வைக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் கழித்து வந்திருக்குங்க. காலையில் 9 மணிக்கு எடுத்த தேர் 5 மணிக்கு தான் ரீச் ஆகிருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னு. என்விஸ் இதுதான் வந்து காமாட்சி அம்மன் சாமி. ஃபஸ்ட்டு இதை தான் கொண்டு போய் வந்து கோயிலுக்குள்ள வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது பின்னாடியே வந்து ராமர் சாமியை கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு தேர் இறக்குறப்போ வந்து குருநாதர் தேர், அப்புறம் ராமர் தேர், அப்புறம் காமாட்சி அம்மன் தேர், கடைசியாக தான் காமாட்சி அம்மன் தேர் இருப்பாங்க. பட் உள்ளே கொண்டு போகிறப்போ வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டு ரெண்டாவது கொண்டு போயிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து சாயந்தரம் 5 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. தேர் கொண்டு வந்து வாட்டை வச்சு சாமியை கொண்டு வந்து திருவிழா கொண்டு போயிட்டுருக்காங்க. கூட்டம் அவ்வளோ கூட்டம். உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த டைமில் வந்து தேர் தூக்கிட்டு வரீங்க வந்து டைரெக்டாக உள்ள வருவாங்க. உள்ள கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பூ பெரிய மாலையெல்லாம் போட்டுருக்கிறது தான் வந்து சொன்னார். இவர் வந்து நான் வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து கண்டிப்பாக ரொம்ப க்ளோஸில் போய் காமிக்கிறேன். இப்போ வந்து கூட்டமாக இருக்கிறதுனால நம்மளால் உள்ள முடியல. கண்டிப்பாக நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் உங்களை க்ளோஸில் வந்து கண்டிப்பாக எடுத்து காமிக்கிறேன். இதோட வந்து வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நினைக்கிறேன். இதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. கொஞ்சம் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. புதுசாக நானும் வீடியோ போட்டுருக்கேன். இதோட நான் வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோ